நான் உங்கள் கலை பேசினேன். தக்காளி முட்டை குழம்பு இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க. தக்காளி ரொம்ப சலிசாக இருக்குது. இப்போது இது போல் குழம்பு தக்காளி குழம்பு வச்சு வச்சு சாப்பிட்லாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம், அஞ்சு கடுகு போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், ஒன்று பதமாக அடிச்சு வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வறுத்தேன். அதுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி ஊற்றிடலாம். அதில் நல்லா தொழவி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி இதை நம்ம இதில் கொட்டிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சிருக்கோம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிடிச்சி வைப்பாங்க. இது கூட ஒரு 4 முட்டை போட்டோம்னா இந்த தக்காளி குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க. தக்காளி போட்டு சாப்பிட்டுங்க, அந்த முட்டை வேச்சு இதில் போட்டு கடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். போய் முட்டை போய் வேச்சு வந்துடலாம். இதை அப்படியே சிம்மில் வச்சிடலாங்க. முட்டை இது போல் கட் பண்ணிங்க இதில் போட்டு விடுங்க. தக்காளி குழம்புல முட்டை போட்டோம். அது லைட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். கரண்டி போட்டு தக்காளி எடுத்து சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு பார்க்கும்போதே சுட சுட சாதம் போட்டு முட்டை ஒன்று வச்சு அந்த தக்காளி குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்லாம் மாதிரி. இது தக்காளி விலை சலீஸாக இருக்குதுங்க. உடனே வாங்குங்க. தக்காளி ஊறுகாய், தக்காளி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கேளுக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றே வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.